என் தங்கமே, காலையிலிருந்து ஒரு நல்ல செய்தி சொல்ல இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை தொட்டு உள்ளே அழைப்பாயா? அப்பனுக்கு கால் வலிக்கிறதல்லவா? நீண்ட நேரமாக இந்த கருப்பன் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதை என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரம். என் குழந்தை, நீ எதற்காகவும் கலங்கி நிற்காமல், உன்னோடு நான் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம், எதையுமே என் குழந்தை நீ விட்டு விடாமல் உனக்கான மாற்றங்களை எல்லாமும் நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நான் உன் கருப்பன் அல்லவா? உன்னோடு நின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், நீ எதையுமே எளிதில் தொலைத்து விட முடியாது. உனக்காகவே நான் முன்னின்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன்னிடத்தில் ஒன்றை பேச காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை எந்த இடத்திலும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ வருந்தாதே. இத்தனை காலம் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்ததும், உனக்கான நேரங்களை எல்லாம் என்னவென்று நான் எடுத்துச் சொன்னதும், இனியும் உன்னை வாழ வைக்கத்தான் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் இந்த கருப்பனின் ஆசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது. எதையும் நம்மால் அவ்வளவு சுலபமாக கடந்து செல்ல முடியாது என்று நினைத்து நீ பதறாதே. உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. அதிலும் குறிப்பாக கருப்பனை நம்பி கருப்பனை தேடி வருகின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்காத விஷயம் என்று எதுவும் கிடையாது. என் குழந்தையே, இத்தனை காலமும் நீ தெய்வம் ஒன்றே கதி என்றும், தெய்வத்தை மட்டுமே தனக்கான கடைசி யுக்தி என்றும் நம்பி ஒவ்வொரு செயலையும் நீ சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த மனிதர்களை எல்லாம் நம்பி நாம் வீணாகி போனது எல்லாமும் போதும். கடைசியில் நமக்கு தெய்வம் ஒன்றுதான் கதி என்று சொல்லி என் பிள்ளை நீ எடுத்து வைத்திருக்கும் இந்த அடியில் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றிலும் உனக்கான தெளிவு கிடைக்காமல் போகாது. கருப்பன் இதையெல்லாமும் உனக்கு தெளிவுபடுத்தாமல் நான் வேறெங்கும் செல்லவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடந்து முடியும் காலம் இது. இனி எந்த தருணத்தையும் என் பிள்ளை நீ விட்டுவிட மாட்டாய். எந்த சூழ்நிலையிலும் நான் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ நம்புவாய். யாரெல்லாம் உன்னிடத்தில் வந்து எதையெல்லாம் பேசினார்களோ அவை எல்லாமும் உனக்கு மேலும் மேலும் பல மகிழ்ச்சியையும் மேலும் மேலும் பல சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு உடன் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க இந்த கருப்பன் தரும் வெற்றியை உனக்கு நிச்சயமாக சொல்லித்தர வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் விட்டுவிடக்கூடாது. உன்னோடு உன் அப்பன் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டு நீ ஒவ்வொரு நிலையிலும் மீண்டு வர வேண்டும். எதையோ எதிர்பார்த்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது, உன்னிடத்தில் நான் தினம் தினம் பேசும் பொழுது கருப்பன் உனக்கு சொல்வது எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரிபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணம் இல்லாமல் அப்பன் எதையும் சொல்வது இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். கலக்கம் கொண்டு எந்த ஒரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே. உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் எல்லாமும் உனக்கு அத்தனையையும் சரியாகவே எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? யார் யார் உன்னிடத்தில் எந்த விஷயங்களை சொல்வதாக இருந்தாலும் கருப்பன் சொல்லும் வார்த்தைகளை சற்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். கருப்பன் உன்னிடத்தில் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற பொழுது
உனக்கான எல்லாமும் சரியாக உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் நடப்பதில்லை என்பது உண்மை என்றால், இனி உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வதும், உனக்கான திறமையை என்றும் எப்பொழுதும் உனக்கு சொல்லித் தருவதாகவும் நிச்சயமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, எதிர்பாராத பல பிரச்சனைகள் உனக்கு நடந்திருக்கிறது என்று நான் கண்டுகொண்டேன். இந்த பிரச்சனைகளிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர முடியாமல் தவித்து நின்றதையும் நான் கண்டுகொண்டேன். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி நான் இருக்கும் இந்த காலம் உனக்கான நீ ஒவ்வொரு தருணங்களையும் நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத பொழுதுகள் எல்லாமும் உன்னை தேடி வரும். இந்த காலம் இனி முழுக்க முழுக்க கருப்பனின் காலம். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நின்று உனக்காக பேசக்கூடிய காலம் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு சிறிய மாற்றமும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியின் ஒரு பகுதி என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது யாரிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களிடத்தில் மட்டுமே வரும் என்பதனை மறந்து விடாதே. இந்த மனது உன்னை கட்டுப்படுத்துவதற்கு முன்பாக நீ உன்னுடைய மனதை முதலில் கட்டுப்படுத்த பழகு. நீ நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாகச் சென்றாலும் பரவாயில்லை. உன்னால் முடியும் என்று நீ தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு. தைரியம் பயத்தை விடவும் ஒருபடி மேலே இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். அறிவை விட முக்கியமானது உன்னுடைய இலக்கை அடைய உன்னுடைய விருப்பம். செய்ய முடிந்தவன் சாதிப்பான், செய்ய முடியாதவன் மற்றவனுக்கு போதித்து கொண்டிருப்பான். என் குழந்தையே, மலையை பார்த்து எப்பொழுதுமே நாம் மலைத்து நின்றுவிடக் கூடாது. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் நிற்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இன்று நீ உணரும் வழி நாளை நீ உணரும் மிகப்பெரிய பலமாக உனக்கு மாறும். அதனால் எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து விடாமல் எல்லாமும் நம் எதிர்காலத்தை நமக்கென சொல்லித்தரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ கடந்து செல்ல தயாராகிவிடு. வெற்றி இலக்கை அடைய தோல்விகள்தான் உனக்கு படிகட்டுகள் என்பதனை புரிந்து கொள். ஒரு சிக்கல் உனக்கு சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். என் குழந்தையே, உன்னால் பறக்க முடியாவிட்டால் நீ ஓடு. எப்பொழுதும் ஒவ்வொன்றும் உன்னை நிதானமாக சிந்திக்க வைக்கும். பழைய பழக்கங்கள் புதிய பாதைகளை ஒருபோதும் திறந்து கொடுக்காது. அதனால் புதிய பழக்கத்தை நீ நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். ஒரு மனிதன் தன்னை இந்த உலகிற்கு புத்திசாலி என்று நிரூபிப்பதை நிறுத்தும் போது நிச்சயமாக வெற்றி பெறுகிறான் என்பதனை புரிந்து கொள். விழுவது எல்லாம் இந்த வாழ்க்கையில் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்கு அல்ல என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். நீ இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளை மாறும் வெற்றியின் ஆணி வேர்கள் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, வாய்ப்புகள் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்காது. ஆனால் ஒரு முறை கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வெற்றி கனியை எவனொருவன் எட்டுகிறானோ அவன் சிறந்த சாமர்த்தியசாலி. அவனை யார் நினைத்தாலும் அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிட முடியாது. அவன் இந்த வாழ்க்கையில் நினைத்த இலக்கை அடைந்தே தீருவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவு பெரிய வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாததாக அவன் ஆக்கிவிடுவான் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் நான் உன்னிடத்தில் நின்று உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்கள் முழுக்க முழுக்க உன்னை நிச்சயமாக நம்பிக்கைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். சிந்தனை மட்டும் செய்ய உனக்கு தெரியுமானால் நீயே உனக்கான மிகச்சிறந்த ஆலோசகர். எல்லா சிந்தனைகளையும் நீ சரியாக செய்து விட்டால் அது போதும். உன் மீது நம்பிக்கை இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உன் வசமாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் மீது நீ கொண்ட நம்பிக்கை எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இவை எல்லாமுமே உன்னை வாழச் சொல்லும். உறுதியோடு எழுந்து நில், திருப்தியோடு படுக்கைக்கு செல். புரிகிறதா? கருப்பன் சொல்வது என் பிள்ளைக்கு புரிகிறதா? எந்த ஒரு விஷயத்தையுமே நீ உறுதியோடு செய்ய எழுந்திருக்க வேண்டும். இரவு உறங்கச் செல்லும் போது எது நடந்தாலும் சரி
பரவாயில்லை, போதும், இன்று நடந்தது நமக்கு திருப்திதான் என்று சொல்லி அதை நீ நிச்சயமாக நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நீ கவனமாக செய்து கொண்டிரு. வெற்றிக்கான திறவுகோல் தடைகளில் அல்ல, இலக்குகளில் கவனம் செலுத்துவதுதான் அந்த வெற்றிக்கான திறவுகோல். தடைகள் வராமல் இருக்குமா? அவ்வளவு சுலபமாக நம்மை விட்டு விடுவார்களா என்ன இந்த மனிதர்கள்? பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாமும் தாண்டி நீ உனக்கான ஒன்றை நிச்சயமாக அடையத்தான் வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதையும் தொலைத்து விடக்கூடாது. என் குழந்தையே, நீ கட்டி எழுப்பும் சுவர்களால் மட்டுமே நீ அடைக்கப்பட்டிருக்கிறாய். அதனால் இதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு நீ வெளியே வர வேண்டும். உன்னை சுற்றி வேறு யாராலும் இதை செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லவனாக இருப்பது நல்லதுதான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவனாக இருப்பது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். தன் நம்பிக்கை கொண்ட மனிதன் மற்றவர்களினுடைய நம்பிக்கையை நிச்சயமாக பெறுவான். நீ எப்பொழுதுமே உன் திறமையை நீ வெளிக்காட்டி கொண்டே இரு. இந்த உலகம் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை அறிந்து கொள்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அற்புதமான ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை எப்பொழுதும் நீ நம்பிக்கொண்டிரு. கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொண்டிருப்பவர்களிடம் கற்றுக்கொள். ஏன் தெரியுமா? முழுமையாக கற்றுக்கொண்டவன் அதை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்க வருந்துவான். ஆனால் இப்பொழுது கற்றுக்கொண்டிருப்பவன் இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் அது தனக்கு நிலையாக தன் மனதில் பதியும் என்று நம்புவான். அதுபோல நீயும் கற்றுக்கொண்டே மற்றவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கை பாதை எப்படியெல்லாம் ஒருவரை வழிநடத்தும் என்பதனை நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ செய்யாவிட்டால் உன் கனவுகள் ஒருபொழுதும் செயல்படாது. நீ செய்து கொண்டிருந்தால் மட்டும்தான் அந்த கனவு உனக்கு மெய்ப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதையுமே சரியாக செய்து கொண்டு உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ எந்த இடத்திலும் எதையும் கைவிடாது நம்பிக்கையோடு நின்று கொண்டிரு. நீ ஆசைப்படுவது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நேரம் உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தும் என்பதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. கருப்பன் உனக்காக முன்னின்று எதையும் சொல்லித்தரும் இந்த நேரம். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தெய்வம் உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்த இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக முறையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. நீ யோசித்தது போல உனக்கு எல்லாமுமே சரியாகவே வந்துவிடும் என்பதனை நீ நம்பு. நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு மகிழ்ச்சி இந்த வாழ்க்கை உனக்கு இந்த கருப்பனால் கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நம்பு. உன்னுடைய நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் இந்த கருப்பனை இன்னமும் உன்னோடு நிலைத்திருக்கச் செய்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தோல்வி வெற்றிக்கு நேர்மாறானது அல்ல, அது வெற்றியினுடைய ஒரு பகுதி என்பதனை மறந்து விடாதே. இந்த உலகில் நீ காண விரும்பும் மாற்றமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் உன்னை கண்டு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் உன்னை கண்டு இவர்களைப் போல வாழக்கூடாது என்று நினைத்துவிடக்கூடாது. அமைதியாக இருப்பவனை முட்டாள் என்று சொல்லிவிடாதே. பேசுபவனை விட கேட்டுக்கொண்டிருப்பவன்தான் புத்திசாலி என்பதனை புரிந்து கொள். வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வாயிற்படியாகத்தான் மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் ஒருபொழுதும் உறங்குவது கிடையாது. 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறி கொண்டே இரு. உன்னுடைய சொந்த கனவுகளை நீ உருவாக்கு, அல்லது வேறு யாராவது உன்னை நிச்சயமாக கட்டி எழுப்புவார்கள். அந்த நிலைக்கு நீ வந்து விடுவாய். பெரிய வேலைகளை எல்லாம் செய்வதற்கு ஒரே ஒரு வழி,
நீ என்ன செய்கிறாயோ அதை நீ நேசித்து செய்ய வேண்டும். அதாவது செய்கின்ற செயலை ஒருவன் நேசித்து செய்தானேயானால் அது எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் அதை அவனால் சரியாக செய்ய முடியும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை அடையவும் முடியும் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய உறுதியும் உன்னுடைய விடாமுயற்சியும் உன்னை ஒரு வெற்றிகரமான நபராக நிச்சயமாக மாற்றும். செயல் அனைத்து வெற்றிகளுக்கு அடித்தளமாகும் என்பதனை நீ புரிந்து கொள். கஷ்டம் வந்து கொண்டுதான் இருக்கும், நீ கடந்து சென்று கொண்டுதான் இருப்பாய். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம், தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். இதனை உணர்ந்தவன் சாமர்த்தியமாகவும் தைரியமாகவும் எதையும் எதிர்கொள்ள துணிந்து விடுவான். என் குழந்தையே, உன்னுடைய முயற்சியை கைவிடாத வரையிலும் உன்னுடைய வெற்றி உன்னை கைவிடாது. இது நீ அறிந்த உண்மை. கருப்பன் சொல்லித்தான் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாது. அவரை போல இவரை போல வாழ வேண்டும் என்று எல்லாம் நினைக்காமல் உன்னை போல நீ வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். லட்சியம் இருக்கும் இடத்தில் ஒருபொழுதும் அலட்சியம் இருக்காது. லட்சியத்தை தன் குறிக்கோளாக கொண்டவன் ஒருபொழுதும் அலட்சியம் காட்ட மாட்டான். எந்த ஒரு விஷயத்திலும் நாளை செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலாம் என்று சொல்லி ஒருபோதும் அவன் பின்தங்கி நிற்க மாட்டான். எல்லாமுமே சரியாகவும் கவனமாகவும் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தனித்து விட்டால்தான் நமது பலமும் பலவீனமும் நமக்கு தெரியும். தனிமையில் இருக்கிறோம் என்று நினைத்து வருந்தாதே. தனிமைப்படுத்தப்படும் பொழுதுதான் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தாங்க முடியாத அளவிற்கெல்லாம் துன்பம் ஒருபொழுதும் உனக்கு ஏற்படுவதில்லை. ஏதாவது ஒரு வகையில் அதை கடந்து வர முடியும் என்ற நம்பிக்கையை அது உனக்கு கொடுக்கும் என்பதனை மறக்காதே. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆழ் மனதில் தோன்றிவிட்டால் உன்னுடைய விடாமுயற்சியால் எதையும் சாதித்து விடலாம் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான அடையாளத்தை இந்த உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் நிச்சயமாக ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதாவது உனக்கான ஒரு அடையாளம் இதுதான், நீ இப்படித்தான் என்று இங்கு நிலைநிறுத்தும் வரை சுற்றி இருப்பவர்கள் எதை பேசினாலும் அது எல்லாமும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தத்தான் செய்யும். அவர்களும் உனக்கு எதிராகத்தான் பேசுவார்கள். ஆனால் இதையெல்லாமும் கணக்கில் கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் நீ உன் வெற்றியை தேடி பயணித்து கொண்டே இரு. உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் சரியான நேரத்தில் நான் கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, தயக்கம் தடைகளை உருவாக்கும். உன்னுடைய செயல்பாடுகள் அந்த தடைகளை உடைக்கும் என்பதனை புரிந்து கொள். முயற்சி செய்து கொண்டே இரு. ஒரு நாள் நிச்சயமாக இந்த தோல்வியும் உன்னிடம் தோற்று போய் நிற்கும். என் குழந்தையே, எப்பொழுதும் போல நீ வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செயல்படு. உன்னுடைய நம்பிக்கையை அந்த இடத்தில் விதைத்து நீ செயல்படு. அது மரமாக மாறும். உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதும் நடக்கும். காத்திருந்தால் எதுவும் நடக்காது. இறங்கி போராடு. நிச்சயமாக வெற்றி உன் மகுடமாகும். என் குழந்தையே, ஒன்றை வெல்வதற்கு நீ ஒன்றுக்கு மேற்பட்ட முறை போரிட வேண்டியிருக்கும். உடனே வெற்றி கிடைத்தால் அதன் அருமை தெரியாதல்லவா? பல போராட்டங்களை கடந்து நீ பெறுவது மட்டும்தான் உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதும் சவால்கள் மேல் ஏறி நீ சவாரி செய்தால்தான் வெற்றிக்கான வழியை அந்த பயணத்தின் முடிவில் உன்னால் பெற முடியும். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாய், எதிர்காலம் உன்னை நல்லபடியாக வரவேற்கும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தவிர நீ வெற்றி அடைவதை வேறு யாராலும் இங்கு தடுக்க முடியாது. அதனால் எப்பொழுதும் நீ உனக்கான வெற்றியை சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. பலனை எதிர்பார்க்காதே. நீ நன்மையை செய்து கொண்டே இரு. மூச்சு விட்டு கொண்டிருப்பவன் எல்லாம் மனிதனின் கணக்கில் வந்துவிட மாட்டான்.
எவன் ஒருவன் முயற்சி செய்கிறானோ அவன்தான் மனிதன் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, கடக்கப் போகும் பெரும் பாதையை கண்டு வியக்கும் போது கடந்து வந்த பெரும்பாதையை நினைத்து பார். நிச்சயமாக எல்லாமுமே உன்னை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி இருக்கிறது, எந்த அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையை சொல்லித் தந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கலங்காதே. கருப்பன் உன்னிடத்தில் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதில் பதியட்டும். இந்த வாழ்க்கை என்றும் உன் வசமாகட்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.